இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கதை எதை நோக்கி பயணிக்குது, என்னதான் நடக்குதுங்க, ஏன் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல இருக்காங்க, கதையில் காமிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையும் விஜயாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கான போராட்டத்தை வச்சு ஒரு 3 நாள் ஓட்டினாங்க. அதுக்கு பாட்டியை வேற பஞ்சாயத்து கூட்டம் பாட்டி ஒரு அற்புதமான தீர்ப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருநது மீனாவோட நகை, ஆனால் மன்னிப்பணி யார்கிட்ட கேட்கணும்னா அண்ணாமலைகிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் சும்மா அப்படிதான், சும்மா மீனாட்டெல்லாம் கேட்குறவங்க வச்சோன்னா தெரிய வராது, மீனாக்கு அப்புறம் கொம்பு முளைச்சிக்கும் அப்படின்ட்டு. எங்கங்க மீனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேற மாதிரி இருந்தாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ பிபி அதிகமாகிடுச்சா என்ன பிரச்சனைன்னு தெரியல, உப்பை குறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணி மொத்தமாக உப்பே போடுறதில்ல போல சாப்பாடில். அதனால மீனாவுக்கு இப்போ கோவங்கிற ஒரு கான்செப்டே தெரில. ஒரு சுயமரியாதையோ கௌரவமோ இல்லை நமக்குன்ற ஒரு தன்மானமோ அதை பற்றிலாம் கவலைப்படுறதுக்கு இடத்துலயே அவங்க இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு அடுத்த நாளாக திருப்பி நம்ம அத்தையை சேர்த்து வைப்போம், ரோஹினிக்கு டீ போட்டு கொடுப்போம், அதுக்கப்புறமா மனோஜுக்கு தோசை ஊற்றி வைப்போம் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. பூரி மனோஜுக்கு ரொம்ப பரவர எப்பெல்லாம் பூரி இருக்கோ அப்பெல்லாம் 6-7 பூரி யார் சாப்பிட்றான்னு பார்த்தா மனோஜ் தான் சாப்பிட்றாரு. முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா முத்துக்கு தான் பூரி பிடிக்குவாங்க, ஆனால் இப்போ மனோஜுக்கு பிடிச்ச மாதிரியே அது மாறிடுச்சு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ அடுத்த கட்டமாக சரி நம்ம ஆட்கள்லாம் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆகிடுவாங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளும் மற்ற கதையாக கொண்டு போனால் அதனால என்ன பண்ணுவோம், ரோஹினி மாற்ற மாதிரி எப்பயும் போல் ஒரு நடிப்பு ஒன்று போட்டுட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு எபிசோடில் இப்போ ரோஹினி ஒரு கடைக்கு போய் அவங்க கிறிஷுக்காக துணி வாங்க போய் அந்த சமயத்தில் அங்கே இவங்களும் விஜயாவும் பார்வதியும் உங்கள் பையனுக்கு வாங்கின ட்ரெஸ் இதோ இங்கே தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் பில் போட்டுருங்க, பில்லுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பையனா என்னம்மா சொல்கிறாரு அவர் அப்படின்னு கேட்டால் ஒன்று ஐயோ எல்லாம் நடிப்பேன், சும்மா இதை தப்பாக சொல்கிறேன், ஏங்க தப்பாக சொல்கிறீங்க, யாருங்க பையன், எனக்கு பையனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் நைட்டி வாங்க வந்தாங்க, நைட்டியை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, அந்த பூ போட்ட நைட்டி 2 கொடுங்க, அப்புறம் புள்ளி வச்ச நைட்டி 1 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி கடைசி வரைக்கும் ப்ரோமோவில் மட்டும் மாட்டி நிஜ வாழ்க்கையில் ரியலாக மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே தான் கதை போகுது. இப்படியே இந்த கதை போகிறத நினச்சா நமக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே நமக்கு புரியல. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஏங்க இந்த கதையில் அவ்வளோ சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது, அட்லீஸ்ட் மிச்ச விஷயத்தை கொண்டாடாட்டியாச்சு மீனாவுக்கு கொஞ்சமாச்சும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி தனக்கு நடக்கிற அவமானங்களை பற்றி அநீதிகளை பற்றி கோவப்படுற மாதிரியாச்சும் காமிங்கன்னா அதையும் காமிக்கிறது இல்லை. இது நடுவில் மனோஜ் வேற நம்மளை யாரோ ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க ஒரு உண்டியலை தூக்கிட்டு வராங்க. உண்டியலை ஏன் தூக்கிட்டு வராங்கன்னு பார்த்தா அந்த உண்டியலோட ரோட்ல இருந்து அந்த உண்டியலை குலுக்கிட்டு இருந்தது யாருன்னா மனோஜா தான் இருக்க போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வர அவர் வேற உள்ளார. அப்போ திருப்பி சாமியாரை போய் பார்த்தேன், உனக்கு இருக்க பிரச்சனை போகிறதுக்கு எல்லாத்தையும் உண்டியல் குலுக்குன்னு சொல்லிட்டாருன்னு எதையாவது சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் ஃபன்னி கதைகளும் ஃபில்லர் கதைகளுமாவே கதை போயிட்டு இருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கதை எதை நோக்கி பயணிக்குது, என்னதான் நடக்குதுங்க, ஏன் சுற்றி